Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நான் இன்னைக்கு காலையில வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணேன். அது என்ன ஜூஸ்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணேன். அது வந்து இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் வந்து நான் செஞ்சதே கிடையாது. ஸோ அது புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி அவுட்புட் வந்திருக்கு எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன டிஷ்ஷுனாக்கா லட்டு. இது வரைக்கும் நான் லட்டு வந்து நான் செஞ்சதே கிடையாது. ஸ்வீட் எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சிலாம் வந்து எனக்கு பார்க்க தெரியாது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு சரியான அவுட்புட் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லட்டு வந்து ட்ரை பண்ணேன் இன்றைக்கி. ஸோ அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம டிஷ்ஷை பார்த்துட்டு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்து தான் இந்த ரெசிபி வந்து செய்ய ஆரம்பித்தேன். பட் எப்படி இருக்குன்னுட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா மரத்தில் வந்து நிறைய இளநீர் தேங்காவும் நிறைய இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு 2-3 மரம் இருக்குது. அது ஃபுல்லாகவே இளநீர் தேங்காவாக இருந்ததுனால சரி இதை பறிச்சிடலாம் சொல்லிவிட்டு ஆள் வச்சு ஃபுல்லாக பறிச்சிட்டோம். தேங்காய் இளநீர் எல்லாத்தையுமே பறிச்சிட்டோம். இதில் தேங்காவும் இருக்குது, இளநீரும் இருக்குது. சரி இளநீர்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, இதை வச்சு ஒரு டிஷ் எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஜூஸில் வந்து இளநீர் ஆட் பண்ணி ஜூஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து சென்னையில் வந்து ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து இளநீர் எந்த ஜூஸ்னாலும் அதில் வந்து இளநீர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் சரி அது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இது ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இளநீர் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜூஸில் வந்து அந்த குட்டி குட்டி ஓடு எதாவது இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபில்ட்ரு வச்சு இளநீர் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 2 இளநீர் எடுத்துக்கிறேன். 2 இளநீர் மட்டும் எடுத்துகிட்டு அந்த இளநீரை வந்து நம்ம ஜூஸோடு ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப எலசாக இருக்கணும் இளநீர். ரொம்ப தேங்காய் மாதிரி இருந்தது எடுத்தோன்னா நம்ம டேஸ்ட் வந்து அவ்வளோவா வராது. அதனால் வழுக்கையாக இருக்கிற மாதிரியான இளநீர் வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 2 கிளாஸ் ஜூஸ் போடுறதுனால 2 இளநீர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஜூஸுக்கு வந்து 2 இளநீர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வாங்க நம்ம ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இந்த 2 மாதுளம்பழத்தை வந்து நம்ம நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம நடுவில் கட் பண்ணிட்டோன்னா அப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம சீடெல்லாம் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு ட்ரிக் என்னன்னாக்கா, நீங்கள் ஃபுல்லாக வந்து உரித்து நீங்கள் சீடு எடுத்து அப்புறம் ஜூஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பழத்தை பேக் சைடு திருப்பிட்டு கத்தியும் பேக் சைடு திருப்பிட்டு நீங்கள் லைட்டாக தட்டினீங்கனாவே எல்லா சீடுமே வந்துடும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்டினீங்கன்னா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்துடும். அதனால் லைட்டாக தட்டினீங்கன்னா சீடு மட்டும் வரும். ஸோ இப்போ நம்ம 2 பழத்துக்கும் சீடு எடுத்தாச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஆட் பண்ணுற மாதிரி சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பால் ஆட் பண்ணுவோம் இல்லையா, பாலுக்கு பதில் நம்ம இதில் இளநீர் ஆட் பண்ண போகிறோம். நான் இளநீர் வந்து நான் 2 பழம் எடுத்துருக்கிறதுனால இளநீர் வந்து நான் 1.5 கிளாஸ் வந்து இளநீர் எடுத்துருக்கிறேன். இது வந்து குட்டி கிளாஸ், ரொம்ப பெரிய கிளாஸ்லாம் இல்லை, குட்டி கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் வந்து நான் இளநீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணணும்னா நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் வந்து ஐஸ் கியூப் வந்து போட்டுக்கலாம். ஐஸ் கியூப் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வேணும்னா ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. இல்லை குழந்தைங்க கொடுக்குறீங்கனாக்கா ஐஸ் கியூப் தேவையில்லை. ஐஸ் கியூப் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக அரைச்சிட்டு நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. அரைச்சும் போதே நம்ம ஆஸ் யூஷுவல் ஜூஸ் மாதிரி இல்லை பாருங்கள், மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி வேறு மாதிரி திக்காக தெரிகிற மாதிரி இருக்குது. அது அந்த இளநீரோட எஃபெக்ட் தான். இப்போ நான் ஃபில்ட்ரு வச்சு நான் ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். ஃபில்ட்ரு பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், எப்பயும் பார்க்கப்போ இப்போ நார்மல் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி குடிச்சு பார்த்தேன், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து இப்போ லட்டு செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு கடல மாவு வந்து நான் ஒரு 2 கிளாஸ் கடல மாவு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஜலிச்சி எடுத்துக்கலாம். ஜலிச்சி எடுத்தோன்னா கொஞ்சம் நமக்கு அந்த பபுள் மாதிரி வரதெல்லாம் வராமல் இருக்கும். அதனால் நம்ம ஜலிச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த இது வராமல் பபுள்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வராமல் நல்லா ஃபைனாக ஒரு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு லெவல் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு
இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டே காய வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போது எண்ணெய் போடணும். இந்த பூந்தி வந்து போடணும். இந்த பூந்தி போடுற கரண்டி என்கிட்ட இல்லை, அதனால் நார்மல் ஜல்லி கரண்டி நான் எடுத்துக்கிறேன். இந்த ஓட்டக்கரண்டி இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சிட்டு இந்த மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் கேமரா வந்து ஷேக் ஆகி இருக்குன்னு நினைக்காதீங்க. கேமரா வேன் வந்து என் பொண்ணு, அதனால் கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுக்கிறா. இப்போ வந்து நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த ரெடி பண்ண மாவு வச்சு இப்படி சுற்றி ஊற்றிடணும். இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா, ஒரு கரண்டி எடுத்திங்கன்னா அந்த அளவு மட்டும் போதும். நம்ம நிறைய போட வேண்டாம். அந்த ஒரு கரண்டி அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் இது போட்டு எடுத்துடும். அதுக்கப்புறம் இது போட்டோடனே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் எண்ணெயில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக விடக்கூடாது, ரொம்ப கம்மியாக விடக்கூடாது. அதனால் 30 செகண்ட்ஸ் மட்டும் எண்ணெயில் வச்சுட்டு உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னே அது வந்து என்னென்னா, ரொம்ப காரா பூந்தி மாதிரி ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது, வேகாமல் சீக்கிரமாகவும் எடுத்துடக்கூடாது. கரெக்டான பதத்தில் எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்தோன்னா இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆச்சுனாலும் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ எடுத்துடலாம் நம்ம எல்லாத்தையும். இது ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் இயர்லியாகவே எடுத்துறது வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இயர்லியாகவே எடுத்துகிட்டு இதை வந்து இன்னொரு பவுலில் நம்ம வச்சிடலாம். இன்னொரு பவுலில் மாற்றிட்டு மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பாகு கரைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து சுகர் போட்டு நல்லா இது வந்து ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இது பாயில் பண்ண வைக்க போகிறோம். ஸோ நான் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன் ஸ்ட்ரிங் வந்து வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம் எப்படி வர வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு. ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வந்திருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு. வந்துடுச்சுன்னா நம்ம இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம பூந்தி ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து எனக்கு லட்டு வந்து பிடிச்சி வச்சாச்சு. நல்லா தான் வந்திருக்கு. நான் என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, அதை வந்து ஒரு ஜாரில் போட்டு அரைக்க சொன்னாங்க. பட் நான் அது வந்து கொஞ்சம் அரைக்க மறந்துட்டேன். அப்புறமேட்டா அரைச்சேன், கொஞ்சம் லைட்டாக அரைச்சேன். ஸோ இது அவுட்புட் வந்து நல்லா தான் வந்திருக்கு. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, கரெக்ட் லெவலில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இந்த லட்டு வந்து நான் நினச்ச அளவு வந்து வரல, ஆனால் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ வந்துருக்கிறது பரவாயில்ல. நான் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த டைம் வந்து நான் இன்னொரு தடவை இதே ரெசிபியை வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணி அந்த அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு அதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.